பிலமோன் பிலமோன் 1:5 பிலமோன் 1:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஜபங்களிலே உம்மை நினைத்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சிறிய வசனத்தில் ஜபமும் ஸ்தோத்திரமும் வருகிறது. ஜபம் ஸ்தோத்திரமாக மாற வேண்டும். ஜபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஜபத்தையும் துதியையும் இணைக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படும். அது என்னுடைய ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன், ஆராதனையில் பார்த்துருக்கிறேன். ஜபமும் துதியும் டியூன்ஸ், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை சகோதரிகள். மூத்தவர் ஜபம், இளையவள் துதி. அந்த ஜபத்தையும் துதியையும் நீங்கள் இணைக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே. ஆயினாலே இது ரெண்டும் வல்லமையான ஒரு ஒரு காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும். ஜபத்தை பயன்படுத்த வேண்டும், துதியை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அன்னாள் 1 சாமுவேல் 1:10 ஜெபித்தாள். மனம் கசந்து, மனம் உடைந்து, கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆனால் 2:10 என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஜெபத்தை பதிலாக மாற்றி அவர் துதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து படியுங்கள். 1 சாமுவேல் 1:10, 1 சாமுவேல் 2:10, 1:10, 2:10, 1 சாமுவேல். ஆயினாலே நாம் அன்னாள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். ஜபமும் விடுதலை அளிக்கிறது, துதியும் விடுதலை அளிக்கிறது. ஜபத்தினாலும் நீங்கள் ஒரு காரியத்தை, தடையான காரியங்களை உடைக்க முடியும். துதியினாலும் நீங்கள் தடையான காரியத்தை உடைக்க முடியும். ஆயினாலே ஜபத்தையும் துதியையும் செயல்படுத்துங்கள். வெறும் ஜபம் என்றல்ல, நீங்கள் காலையில் ஜெபித்தால் மாலையில் துதியுங்கள். காலையும் மாலையும் எவ்வேளையும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சாருல் நவரஜினி பாடினது எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆயினால இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். பிலமோன் 1:5, என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்போதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இது இரண்டும் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று. ஆகினால்தான் இந்த ஜபத்தையும் துதியையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வந்து அவர் என்ன செய்தார்? ஜபத்தையும் துதியையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, எப்போது பார்த்தாலும் ஜெபித்தார், எப்போது பார்த்தாலும் துதித்தார். பவுலும் சீலாவும் துதித்த போது இடம் அசைந்தது, எழுப்புதல் வந்தது. எழுப்புதல் ஜபத்திலேயும் துதியிலேயும் இருக்கிறது. God bless you.